என் பைக்கை வீட்டின் முற்றிலில் நிறுத்திய போது அந்த வருடத்தின் கடைசி உழைப்பின் களைப்பு என் உடல் முழுவதும் பரவி இருந்தது. சக்கரங்களின் சுழற்சி நின்றதும் என்ஜினின் சத்தம் அடங்கி ஒருவித அமைதி சூழ்ந்தது. அலுவலகத்தில் நள்ளிரவு வரை வேலை, ஓயாத ஓட்டம் என அந்த வருடம் முழுவதும் நான் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வையும் என் ஒரே தங்கையான சிவங்கியின் கல்யாண கனவுகளுக்காகத்தான். அவள் சிரித்த முகத்தோடு சகல மரியாதைகளுடனும் தன் புகுந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும். தந்தை இல்லாத குறையை சிறிதும் உணராதபடி ஊரே மெச்சும் வகையில் இந்த திருமணத்தை நடத்தி காட்ட வேண்டும் என்பதுதான் என் ஒரே லட்சியமாக இருந்தது. என் சிறிய குடும்பத்தில் தங்கை சிவங்கி, என் அன்பான மனைவி உஷா மற்றும் எங்கள் செல்ல குறும்புக்கார ஒரு வயது மகன் நவீன் ஆகியோர் இருந்தனர். இவர்களுடன் என் தந்தையின் இரண்டாம் மனைவியான என் சிற்றன்னையும் வாழ்ந்து வந்தார். என் சொந்த தாய் நாங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும் போதே இறந்துவிட்டார். அதன் பின் தான் தந்தை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார். சிற்றன்னை தன் முந்தைய திருமணத்தின் மூலமாக பிறந்த முகிலன் என்ற மகனையும் தன்னோடு அழைத்து வந்திருந்தார். சிறு வயதிலிருந்தே முகிலனுக்கும் எங்களுக்கும் இடையே ஒருபோதும் ஒத்து போனதே இல்லை. அவன் மனதில் ஏதோ ஒருவித பகையும் பொறாமையும் எப்போதும் புகையாய் மூண்டு கொண்டே இருந்தது. என் தந்தை உயிரோடு இருந்த போதே அதை தீர்க்கமாக உணர்ந்திருந்தார். அதனால் தான் எனக்கு திருமணமாகி சிறிது காலத்திலேயே முகிலனுக்கும் திருமணம் முடித்து வேறு ஒரு தெருவில் தனியாக ஒரு வீட்டை வாங்கி கொடுத்து அவனை அங்கேயே குடியேற்றிவிட்டார். அவன் உங்கள் கூட இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது என்பது தந்தையின் எண்ணமாக இருந்தது. தந்தைக்கு பயந்து சிற்றன்னையும் அமைதியாக இருந்தார். ஆனால் சிற்றன்னை தந்திர குணமும் பேராசையும் கொண்டவர். தந்தை இல்லாத நேரங்களில் சிவங்கியிடம் மிகவும் கொடூரமாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்வார். அதை தந்தை பார்த்தால் உடனடியாக கண்டித்து எங்களையே அரவணைத்துக் கொள்வார். ஆனால் 2 மாதங்களுக்கு முன்பு என் தந்தை இயற்கை ஏதினார். அதன் பின் வீட்டில் சூழ்நிலைகள் தலைகீழாக மாறின. தந்தை மறைந்ததும் சிற்றன்னை பெரும்பாலும் தன் மகன் முகிலனின் வீட்டிலேயே தங்க ஆரம்பித்தார். இங்கு வந்தாலும் அதிகார தோரணையும் ஏளன பேச்சும் தான் மிஞ்சும். தந்தை உயிரோடு இருக்கும் போதே சிவங்கிக்கு நல்லதொரு வரனை பார்க்க விரும்பினார். அவர் மறைந்து ஒரு வாரத்திலேயே அவர் ஆசைப்பட்டபடியே மிக சிறந்த குடும்பத்திலிருந்து சிவங்கிக்கு வரன் அமைந்தது. மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்தை விரைவாக நடத்த விரும்பியதால் அடுத்த சில நாட்களிலேயே தேதியும் குறிக்கப்பட்டது. இப்போது திருமணத்திற்கு இன்னும் சரியாக 4 நாட்களே இருந்தன. அலுவலகத்தில் கிடைத்த அந்த மாத சம்பளமும் நான் இரவு பகலும் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த சேமிப்பு பணமும் என் கையில் இருந்தது. திருமண சமையல்காரர் கொடுத்த நீண்ட பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்றேன். கெட்டுப்போகாத தரமான மளிகை பொருட்கள், முந்திரி, பாதாம் உள்ளிட்ட விலை உயர்ந்த உலர் பழங்கள், மூட்டை மூட்டையாக பருப்பு மற்றும் அரிசி வகைகள் என அனைத்தையும் 70,000 செலவில் நானே நேரில் சென்று பார்த்து வாங்கி வந்தேன். அந்த 70,000 ரூபாய் சில பணக்காரர்களுக்கு சிறிய தொகையாக தோன்றலாம். ஆனால் எனக்கு அது வெறும் பணம் அல்ல. என் இரவு நேர தூக்கமின்மை, என் வியர்வை, என் ஆசைகளை சுருக்கி கொண்டு சிறுக சிறுக சேர்த்த என் உழைப்பின் ரத்தம். வாங்கிய சாமான்கள் அனைத்தையும் ஆட்டோவிலிருந்து இறக்கி என் சொந்த கைகளால் வீட்டின் ஸ்டோர் ரூமில் பத்திரமாக அடுக்கி வைத்தேன். அந்த சாமான்களை பார்த்தபோது என் மனதிற்குள் ஒரு பெரிய பாரம் குறைந்த உணர்வும் திருப்தியும் ஏற்பட்டது. அறையை பூட்டிவிட்டு சாவியை கையில் எடுத்தபடியே என் மனைவி உஷாவை பார்த்து தீர்க்கமாக சொன்னேன். உஷா, இந்த சாமான்களில் இருந்து ஒரு சிறு பொருளை கூட வீட்டு உபயோகத்திற்கு எடுக்காதே. இதில் உள்ள ஒவ்வொரு பொருளும் கல்யாண சமையலுக்காக மட்டுமே வாங்கியது. அடுத்த நாள் காலை பறவைகளின் ஒளியோடு விடியல் பிறந்தது. வழக்கம் போல் என் மனதில் தங்கையின் திருமணத்தை பற்றிய சிந்தனைகளே நிறைந்திருந்தன. அலுவலகத்திற்கு செல்ல ஆயத்தமாகி சட்டையின் பொத்தான்களை போட்டுக் கொண்டிருந்தேன். திடீரென வீட்டின் ஹாலில் அடி சுவடுகளின் சத்தம் பலமாக கேட்டது. என் அறை கதவை திறந்து கொண்டு உஷா உள்ளே ஓடி வந்தாள். அவளது முகம் பயத்தில் வெளுத்து போய் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மூச்சிறைக்க என் கைகளை பற்றி, ஹரிஷ், சீக்கிரம் வந்து பாருங்கள், பேரதிர்ச்சி என்றாள். அவளது பதற்றத்தை கண்டு என் மனதிற்குள் ஏதோ தவறான பயம். என்ன ஆச்சு உஷா? ஏன் இப்படி பதறுகிறாய்? என்ன விஷயம் என கேட்டேன். ஸ்டோர் ரூமில் நேற்று நீங்கள் ஆசையாய் வாங்கி அடுக்கி வைத்த ஜாமான்கள் எதுவும் இல்லை. அறை அப்படியே காலியாக கிடக்கிறது. நான் நிலை குலைந்து போனேன். என்ன உளறுகிறாய் உஷா? நேற்று இரவு நானே என் கையால் எல்லா ஜாமான்களையும் அடுக்கி பூட்டி போட்டு சாவியை பத்திரப்படுத்தினேன். அதற்குள் எப்படி இல்லாமல் போகும்? என் சொல்லை முடிக்காமல் பாதியிலேயே சட்டையின் பொத்தான்களை கூட முழுமையாக போடாமல் ஸ்டோர் ரூமை நோக்கி ஓடினேன். அங்கே சென்று பார்த்தபோது என் கால்கள்
கால்கள் தளர்ந்தன. ஸ்டோர் ரூமின் பூட்டு திறக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. கதவை தள்ளிவிட்டு உள்ளே எட்டி பார்த்த என் நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. நேற்று நான் என் வியர்வை சிந்திய பணத்தில் பார்த்து பார்த்து வாங்கி அடுக்கிய 70,000 மதிப்பிலான எந்த ஒரு பொருளும் அங்கில்லை. உலர் பழங்கள், பருப்பு மூட்டைகள், அரிசி என அனைத்தும் மாயமாய் மறைந்திருந்தன. அந்த வெறிச்சோடிய அறையை பார்த்தபோது என் கண்கள் தானாக கலங்கின. தலையில் கை வைத்தபடி அப்படியே சுவரோரம் சாய்ந்தேன். என் திருமண கனவுகள் அனைத்தும் நொறுங்கி விழுவதைப் போல இருந்தது. உஷா என் அருகே வந்து அழத் தொடங்கினாள். நான் உடனடியாக என்னை சமாளித்துக் கொண்டு, உஷா அழாதே, இந்த விஷயம் சிவங்கிக்கு தெரியக்கூடாது. அவள் ஆசையாய் இருக்கும் நேரத்தில் இதை கேட்டு உடைந்து போய் விடுவாள். நீ அமைதியாக இரு என்று தாழ்ந்த குரலில் எச்சரித்தேன். வீட்டில் வேறு யாருக்கு இந்த சாவியை பற்றியும் ஸ்டோர் ரூமை பற்றியும் தெரியும் என்று சிந்தித்த போது என் நினைவிற்கு சிற்றன்னை தான் வந்தார். உடனே அவருடைய அறையை நோக்கி சென்றேன். அறைக்குள்ளே அவர் இல்லை. குளியல் அறையிலிருந்து தண்ணீர் விழும் சத்தம் கேட்டது. அவர் குளித்து கொண்டிருந்தார். அப்போதே என் பார்வை பக்கத்து மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த அவருடைய கைபேசியின் மீது விழுந்தது. ஏதோ ஒரு சந்தேகத்தில் கைபேசியை எடுத்து திரையை ஒளிர செய்தேன். அங்கே அவர் தன் மகன் முகிலனுக்கு அனுப்பியிருந்த குறுஞ்செய்தி ஒன்று திரையில் மின்னியது. மகனே, காலையில் டிரைவரை வண்டியோடு சீக்கிரம் அனுப்பு. ஹரிஸ் நேற்று வாங்கி வந்த சாமான்கள் அனைத்தையும் உன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த செய்தியை படித்த அடுத்த நொடி என் கன்னத்தில் யாரோ ஓங்கி பலமாக அரைந்தது போல் இருந்தது. என் ரத்தம் உறைந்து போனது. என் தங்கையின் கல்யாணத்திற்காக நான் சிறுக சிறுக சேர்த்த பணம், என் தூக்கமில்லாத இரவுகளின் உழைப்பு அனைத்தும் என் சொந்த குடும்பத்தினராலேயே வஞ்சிக்கப்பட்டு பறி போயிருந்தது. வீட்டில் எதற்கும் குறை வைக்காமல் முகிலனின் குடும்பத்திற்கும் அவ்வப்போது பண உதவி செய்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் சிற்றன்னைக்கு எப்போதும் தன் சொந்த மகன் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தான். தந்தையின் மறைவுக்கு பின் என்னை அவர் ஒரு மனிதனாக கூட பார்க்கவில்லை. வெறும் பணமாக்கும் இயந்திரமாகவே பயன்படுத்தினார். வெறிச்சோடி போயிருந்த ஸ்டோர் ரூமையும் என் சிற்றன்னையின் கொடூர செயலையும் நினைத்து பார்த்தபோது என் தலையே சுற்றியது. இப்போது நான் என்ன செய்வேன்? திருமணத்திற்கு இன்னும் சரியாக 3 நாட்களே உள்ளன. சமையல் ஜாமான்கள் இல்லாமல் கல்யாணத்தை எப்படி நடத்துவது? மீண்டும் ஜாமான்கள் வாங்க இவ்வளவு பெரிய தொகையை இந்த குறுகிய காலத்தில் எங்கே போய் புரட்டுவது என்ற கவலை என் தொண்டையை அடைத்து என்னை மூச்சு திணற வைத்தது. சிற்றன்னையின் கைபேசியில் இருந்த குறுஞ்செய்தியை பார்த்த பின் நெஞ்சில் அடிபட்ட வேதனையோடு என் அறைக்கு திரும்பினேன். அங்கே உஷா கையில் டிஃபன் தட்டோடு எனக்காக காத்திருந்தாள். அவளது முகத்தில் ஆத்திரமும் அதை காட்ட முடியாமல் தவிக்கும் சோகமும் மாறி மாறி பிரதிபலித்தன. இந்தாருங்கள், சாப்பிடுங்கள் என்றால் ஒருவித உடைந்த குரலில். எனக்கு தொண்டையில் உணவோ நீரோ இறங்கும் நிலையில் மனம் இல்லை. சட்டையின் மீதி பத்தான்களை மாட்டிக்கொண்டே எனக்கு நேரமாகிறது உஷா, ஆபீஸ்லேயே ஏதேனும் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று தலை குனிந்தபடி கூறினேன். என் முகத்தில் இருக்கும் வேதனையை கண்ட உஷாவுக்கு கோபம் எல்லை மீறியது. தன் கையில் இருந்த தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு ஆதங்கத்துடன் வெடித்தாள். எனக்கு தெரியும் இது யார் வேலை என்று. அந்த அம்மாவுக்கு உங்கள் மீது கொஞ்சம் கூட இரக்கமோ அக்கறையோ இல்லை. சிவங்கியின் திருமண கௌரவம் பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. உங்கள் இரத்தத்தையும் வியர்வையையும் பிழிந்து கொண்டு வந்த 70,000 ரூபாய் சாமான்களை அப்படியே தன் மகனுக்கு கடத்தி விட்டாரே, இதையும் நீங்கள் சகித்து கொண்டு சும்மா இருக்க போகிறீர்களா? நான் நிலை குலைந்து போனாலும் திருமண வீட்டின் அமைதியை காக்க விரும்பினேன். உஷா, மெதுவாக பேசு. சிவங்கிக்கு இது தெரிய வேண்டாம். நான் வேறு ஏதாவது வழி செய்து பணத்தை புரட்டுகிறேன். முகிலனுக்கு குடும்பத்தில் ஏதோ கஷ்டம் போலிருக்கிறது, அதான் சிற்றனை இப்படி என்று வழக்கம் போல அவர்களை நியாயப்படுத்த முயன்றேன். உஷா என் கையை பலமாக பற்றி ஆத்திரத்துடன் கேட்டாள். நீங்கள் என்ன லூசா? எவ்வளவு காலம்தான் இப்படி ஏமாந்து கொண்டே இருப்பீர்கள்? முகிலன் என்ன பால் குடிக்கும் சின்ன குழந்தையா? அவனும் வேலைக்கு தானே போகிறான். உங்கள் உழைப்பை ஏன் அவர்கள் காலடியில் தூக்கி கொட்டுகிறீர்கள்? உங்கள் தங்கை கல்யாணத்தை பற்றி அந்த அம்மாவுக்கு சிறிதும் அக்கறை இல்லை என்றால் நமக்கு மட்டும் ஏன் அவர்கள் மீது மரியாதை? உங்கள் நல்லெண்ணத்தை அவர்கள் பலவீனமாக நினைக்கிறார்கள். இப்போது இதை பற்றி பேசி வாக்குவாதம் செய்ய எனக்கு நேரம் இல்லை உஷா. கல்யாண வேலையை பார், நான் ஆபீஸுக்கு கிளம்புகிறேன் என்று கூறி அவளது கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் நகர்ந்தேன். ஆனால் உஷாவின் கோபத்தில் 1000% நியாயம் இருந்தது என்பதை என் மனசாட்சி அறிந்தது. இதற்கு முன்பும் முகிலனின் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று சிற்றன்னை நள்ளிரவில் அழுது நாடகமாடிய போதெல்லாம் நான் யோசிக்காமல் 10,000 20,000 என அள்ளி தந்திருக்கிறேன். ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே முகிலனின் மனைவி அனுஷ்கா பியூட்டி பார்லர் சென்று புது
ஹேர் ஸ்டைல் செய்து கொண்டதாகவும் புது ஹேர் பேக் வாங்கியதாகவும் சமூக வலைதளங்களில் படம் போட்டு வாழ்க்கையை ரசியுங்கள் என்று கேப்ஷன் எழுதுவாள். தீபாவளி, பொங்கல் பண்டிகைகளின் போது நான் என் குடும்பத்திற்காக ஆசையாய் வாங்கும் விலை உயர்ந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள், உலர் பழங்கள் அனைத்தையும் சிற்றன்னை என் பேரன்களுக்கு வேண்டும் என்று சொல்லி சமையலறையிலிருந்தே முகிலன் வீட்டிற்கு எடுத்து சென்று விடுவார். தங்கை சிவங்கி இதை தட்டி கேட்டால் வீட்டில் பெரிய மகாபாரத சண்டையே நடக்கும். சிற்றன்னை கண்ணீர் விட்டு நாடகமாட குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்பதற்காகவே நான் என் தங்கையையும் மனைவியையும் அமைதியாக இருக்குமாறு அடக்கி வைப்பேன். ஆனால் இந்த முறை சிற்றன்னை தன் எல்லைகளை முற்றிலுமாக மீறிவிட்டார். தங்கையின் திருமண கௌரவத்தையே அடகு வைக்கும் அளவுக்கு அவர் துணிந்தது என் மனதை சுக்குநூறாக உடைத்திருந்தது. அலுவலகத்திற்கு வந்தேனே தவிர நாள் முழுவதும் என் மனம் வேலையில் சிறிதும் ஈடுபடவில்லை. கணினியின் திரையை பார்த்தபடி அமர்ந்திருந்தேனே தவிர சிந்தனை முழுவதும் இனி என்ன செய்வது என்பதில் மட்டுமே சுழன்று கொண்டிருந்தது. வேறு வழியின்றி அலுவலகத்தில் அவசர கடனாக கொஞ்சம் பணத்தை புரட்டினேன். இம்முறை மீண்டும் மளிகை கடைக்கு சென்று பொருளாக வாங்கி வைத்தால் சிற்றனை மீண்டும் நாடகமாடி விடுவார் என்பதால் சமையல் கலைஞரிடமே முழு பொறுப்பையும் ஒப்படைத்தேன். திருமண நாளன்று சமையல் ஜாமான்களை நேரடி கான்ட்ராக்ட் மூலம் அவர்களே கொண்டு வர ஏற்பாடு செய்தேன். கடன் சுமை என் தோள்களை அழுத்தியது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் தங்கையின் திருமணம் நிற்கக்கூடாது, ஊரார் மத்தியில் என் தங்கையின் தலை குனியக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். அன்று மாலை சோர்வுடன் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் வாசலில் பந்தல் அமைக்கும் பணிகளும் மின்விளக்கு அலங்கார வேலைகளும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தன. நான் உள்ளே நுழைந்ததும் சிவங்கி ஓடி வந்தாள். முகமெல்லாம் புன்னகையோடு, அண்ணா, தையல்காரர் பிளவுஸ்களை தைத்து கொண்டு வந்திருக்கிறார், அவருக்கு கூலி பணம் கொடுக்க வேண்டும் என்றாள். என் மனதிற்குள் இருந்த கவலையையும் மாளாத துயரத்தையும் அவளுக்கு காட்டிக்கொள்ளாமல் சிரித்த முகத்துடன் பர்சிலிருந்து பணத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தேன். அவள் சென்றதும் உஷா என் அருகில் மெதுவாக வந்தாள். அவளது கண்களில் ஒருவித தெளிவும் உறுதியும் தெரிந்தன. என் தோளை தொட்டு, கல்யாணத்திற்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றன. நாளை மெஹந்தி நிகழ்ச்சி. வெளியூரில் இருந்து உறவினர்கள் அனைவரும் வந்து குவிந்து விடுவார்கள். நான் என்ன செய்ய போகிறேன் என்று மட்டும் பாருங்கள் என்றாள் கணீர் என்ற குரலில். அவளது வார்த்தைகள் என்னை பதற்றமடைய செய்தன. உஷா, என்ன செய்ய போகிறாய்? தயவு செய்து எந்த பிரச்சனையும் பண்ணாதே. இது சிவங்கியின் கல்யாணம். உறவினர்கள் மத்தியில் நமக்கு அசிங்கம் வேண்டாம் என்றேன் கெஞ்சும் தொனியில். நீங்கள் அமைதியாக இருங்கள். உங்கள் நல்லெண்ணத்தையும் பலவீனத்தையும் அவர்கள் தங்கள் சுயநலத்திற்கு முதலீட்டாக்கிக் கொள்கிறார்கள். இதற்கு நான் ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று கூறிவிட்டு என் பதிலுக்கு காத்திராமல் நகர்ந்து சென்றாள். உஷா சும்மா இருக்கவில்லை. தன் கணவனுக்கு நடந்த அநீதியை தட்டி கேட்க ரகசியமாக திட்டமிட்டிருந்தாள். சிற்றனை அதிகாலையிலேயே ஆட்டோ டிரைவரின் உதவியுடன் மளிகை பொருட்களை சூட்கேஸ்களில் ஏற்றி எடுத்து சென்றதை நம் வீட்டின் வாசலில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளிலிருந்து சேமித்து தன் கைபேசியில் பதிவிறக்கம் செய்து வைத்திருந்தாள். அது மட்டுமின்றி மாலையில் சிவங்கிக்காக கடைக்கு சென்று பொருள் வாங்கி வருவதாக பொய்யை கூறிவிட்டு அடுத்த தெருவில் இருந்த முகிலனின் வீட்டிற்கு சென்றுள்ளாள். அந்த நேரத்தில் முகிலனின் குடும்பத்தார் நம் வீட்டிற்கு வந்திருந்ததால் முகிலன் மனைவியின் கைப்பையிலிருந்து ரகசியமாக எடுத்த வீட்டின் சாவியை பயன்படுத்தி கதவை திறந்திருக்கிறாள். உள்ளே சென்று தேடிய போது அந்த சிறிய வீட்டின் ஸ்டோர் ரூமில் நான் ஆசையை வாங்கி வந்த சமையல் ஜாமான்கள் அனைத்தும் அப்படியே சீல் பிரிக்கப்படாமல் 2 பெரிய சூட்கேஸ்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. உஷா சற்றும் தாமதிக்காமல் தன் கைபேசியை பயன்படுத்தி அந்த ஜாமான்களையும் சூட்கேஸ்களையும் தெளிவாக வீடியோ எடுத்து கொண்டாள். பின் வீட்டை மீண்டும் அதே போல பூட்டிவிட்டு சாவி எடுத்ததும் தெரியாமல் வைத்துவிட்டு ஒன்றும் அறியாதவள் போல வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். சிற்றன்னையினதும் முகிலனினதும் முகத்திரையை கிழிக்கும் வலுவான ஆதாரங்கள் இப்போது உஷாவின் கையில் பத்திரமாக இருந்தன. அடுத்த நாள் மெஹந்தி விழா. காலை முதலே வீடு முழுவதும் வண்ணமயமான மின் விளக்குகளாலும் மாவிலை தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டியது. சிவங்கியின் மெஹந்தி விழாவிற்காக சொந்தங்கள் பலரும் வந்து குவிந்தனர். குறிப்பாக என் சிற்றன்னையின் சொந்த பந்தம்
பந்தங்கள் மட்டுமே சுமார் 150 பேர் வரை வந்திருந்தனர். சிற்றன்னை வழக்கத்தை விட அதிக ஆரவாரத்தோடு காணப்பட்டார். பட்டுப்புடவை உடுத்தி நகைகளை அடுக்கி கொண்டு வந்திருந்த உறவினர்களிடம் பெருமை பேசிக் கொண்டிருந்தார். என் சின்ன மகன் முகிலனும் இந்த திருமணத்திற்கு பணத்தை தண்ணீராய் செலவு செய்திருக்கிறான். அவனும் அவனுடைய மனைவியும் தான் சமையல் ஏற்பாடுகள், விருந்தோம்பல் என எல்லாவற்றையும் முன்னின்று கவனிக்கிறார்கள். பெரியவனுக்காக நாங்கள் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியிருக்கிறது என்று பொய்யும் புனை சுருட்டையும் அள்ளி வீசி கொண்டிருந்தார். அன்று மாலை மெகந்தி விழா கோலாகலமாக முடிந்தது. சிவங்கியின் கைகளில் மெகந்தி சிவந்திருக்க அவளது தோழிகள் பாட்டு பாடி மகிழ்ந்தனர். விழா முடிந்து வந்திருந்த அனைத்து உறவினர்களுக்கும் இரவு உணவளிக்க வேண்டிய நேரம் வந்தது. இன்றைய உணவளிக்கும் பொறுப்பை உஷா தான் ஏற்றுக்கொண்டிருந்தாள். திடீரென சிற்றன்னை சமையலறைக்குள்ளே விறுவிறுவென நடந்து வந்தார். அங்கே உஷா கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக நின்றிருந்தாள். சிற்றன்னை அதிகார தோரணையில், உஷா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வெளியூரில் இருந்து என் உறவினர்கள் எல்லாம் பசியோடு காத்திருக்கிறார்கள். சமையல் தயாராகிவிட்டதா? இலையை போடலாமா என்று கேட்டார். உஷா தன் குரலை சிறிதும் குறைக்காமல் சமையலறையை தாண்டி வெளியில் இருக்கும் உறவினர்களுக்கும் கேட்கும் வண்ணம் உரத்த குரலில் அமைதியாக பதிலளித்தாள். அத்தை, வீட்டில் சமைப்பதற்கு தான் எந்த ஜாமான்களும் இல்லையே. என் கணவர் ஹரிஸ் தான் ரத்தத்தை சிந்தி வாங்கி வந்த 70,000 ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் அனைத்தையும் தான் நீங்கள் நேற்று அதிகாலையே திருட்டுத்தனமாக உங்கள் மகன் முகிலன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டீர்களே. அப்புறம் எப்படி சமையல் நடக்கும்? எதை வைத்து சமைப்பது? சிற்றன்னை அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவளது பேச்சை கேட்டு பதறி போய், என்ன உளறுகிறாய்? வாயை மூடு, சத்தம் போட்டு பேசாதே என்று கையை உயர்த்தி மிரட்டினார். அப்போது வெளியிலிருந்து வந்திருந்த சிற்றன்னையின் அக்கா சமையலறை வாசலுக்கு வந்து, என்ன கோகிலா விஷயம்? மணி 8:30 ஆகிவிட்டது. சமையலறையிலிருந்து எந்த உணவின் வாசனையும் வரவில்லையே. இன்னும் சமையல் ஆரம்பிக்கவில்லையா என்று சந்தேகமாக கேட்டார். அதை கேட்டதும் சிற்றன்னையின் முகம் இரத்த ஓட்டமின்றி வெளுத்து போனது. அரங்கில் கூடியிருந்த உறவினர்கள் மத்தியில் பசி முற்றி சாப்பாடு எப்போது வரும், சமையல் ரெடியா என்ற முணுமுணுப்புகள் எழுந்தன. நிலைமை கையை மீறி போவதை உணர்ந்த சிற்றன்னை தந்திரமாக பழியை உஷா மீதும் என் மீதும் தூக்கி போட திட்டமிட்டார். சமையலறையை விட்டு வெளியே வந்து கூச்சலிட்டார். ஹரிஸ், எங்கே இருக்கிறாய்? உன் மனைவி என்ன கூத்து செய்து கொண்டிருக்கிறாள்? வந்த இடத்தில் என் சொந்த பந்தங்களுக்கு உணவளிக்காமல் என் மானத்தை வாங்க வேண்டும் என்றே சமைக்காமல் நாடகமாடுகிறாளா என்று கத்தினார். அங்கிருந்த உறவினர்கள் அனைவரும் எங்களை விசித்திரமாக பார்க்க தொடங்கினர். நான் பதறி அடித்துக்கொண்டு உஷாவின் அருகில் சென்றேன். உஷா, என்ன இது? தயவு செய்து சமையலறைக்கு சென்று எதையாவது அவசரத்திற்கு தயார் செய். வந்த இடத்தில் என் மானத்தை வாங்கி விடாதே. தயவு செய்து எனக்கு ஒத்துழைப்பு கொடு என்று தாழ்ந்த குரலில் கெஞ்சினேன். உஷா என் கையை மெதுவாகவும் உறுதியாகவும் விலக்கிவிட்டாள். அங்கிருந்த அனைவரும் கேட்கும் வண்ணம் உரத்த தெளிவான குரலில் சொன்னாள், நீங்கள் ஏன் அவர்களிடம் கெஞ்சுகிறீர்கள்? எத்தனை காலம்தான் பயந்து பயந்து வாழ போகிறீர்கள்? இன்று உண்மை உலகத்திற்கு தெரியட்டும். யார் மானம் போகிறது என்று நாமும் பார்ப்போம். உஷாவின் அந்த வார்த்தைகள் மெகந்தி விழாவின் கோலாகலத்தை ஒரே நொடியில் ஒரு பயங்கரமான புயலுக்கு முந்தைய அமைதியாக மாற்றின. வீட்டின் நடுவமைப்பிற்கு வந்த உஷா அங்கு கூடியிருந்த சொந்தங்கள் அனைவரின் பார்வையும் தன் மீது விழும்படி நின்றாள். அவளது முகத்தில் இருந்த பயம் முற்றிலும் மறைந்து ஒரு துணிச்சல் குடியேறி இருந்தது. உரத்த கம்பீரமான குரலில் பேசத் தொடங்கினாள். இங்கே வந்திருக்கும் சொந்தங்களே, பெரியோர்களே, தயவு செய்து என் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். என் கணவர் தன் ஒரே தங்கையின் திருமணத்திற்காக தன் இரவு பொழுதின் தூக்கத்தை விட்டு சிறுக சிறுக சேர்த்த பணத்தில் 70,000 ரூபாய் செலவழித்து சமையல் ஜாமான்களை வாங்கி வந்து வீட்டின் ஸ்டோர் ரூமில் பத்திரமாக அடுக்கி வைத்தார். ஆனால் இந்த வீட்டில் உள்ளவர்கள் நாங்கள் அதிகாலையில் எழுவதற்கு முன்பே அந்த ஜாமான்கள் அனைத்தையும் ஆட்டோவில் ஏற்றி தன் செல்ல மகனின் வீட்டிற்கு திருட்டுத்தனமாக அனுப்பிவிட்டார். உஷா சொல்லி முடித்ததும் அங்கிருந்த உறவினர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ச்சியோடு முணுமுணுக்க தொடங்கினர். நிலைமை கையை மீறி போவதை கண்ட முகிலன் ஆத்திரத்துடன் கூட்டத்தை தள்ளி கொண்டு முன்னால் ஓடி வந்தான். அண்ணி, வாயை மூடு. குடும்ப விஷயத்தை வெளியாட்களிடம் பேசி எங்களை அவமானப்படுத்தாதே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கள் குடும்பத்தை பற்றி இப்படி பேசுவாய் என்று கத்தினான். அமைதியாக இரு முகிலன்.
என்று அவனை அதட்டிய உஷா சற்றும் பதற்றமின்றி தன் கைபேசியை எடுத்து அங்கிருந்த பெரியவர்களிடம் நீட்டினாள். அதில் சிற்றன்னை அதிகாலையில் ஆட்டோ டிரைவருடன் சேர்ந்து ஜாமான்களை ஏற்றி அனுப்பும் சிசிடிவி காட்சியும், முகிலனின் வீட்டு ஸ்டோர் ரூமில் அந்த ஜாமான்கள் பெரிய சூட்கேஸ்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வீடியோவும் தெளிவாக ஓடிக்கொண்டிருந்தன. இதை பார்த்த உறவினர்கள் மூக்கின் மேல் விரல் வைத்தனர். என்ன கொடுமை இது! வளர்த்த பையன் கல்யாண ஜாமான்களை திருடி தன் மகனுக்கு கொடுத்திருக்கிறாரே, பெற்ற பிள்ளைக்கு செய்வதை கூட இந்த வளர்ப்பு பையனுக்கு செய்யாமல் அவன் உழைப்பை இப்படி பறிக்கிறாரே என்று காரசாரமாக பேசத் தொடங்கினர். ஆதாரங்கள் வெளியானதும் சிற்றன்னையின் முகத்திரை கிழிந்தது. அவர் தன் தவறை மறைக்க கோபத்துடன் கூச்சலிட்டார். ஆமாண்டி, எடுத்தேன். அது என் பெரிய மகனின் உழைப்பு. அவனை கை தூக்கி வளர்த்த எனக்கு அவன் சம்பாத்தியத்தில் உரிமை இருக்கிறது. என் சிறிய மகனுக்கு கஷ்டம் அவனுக்கு கொடுத்தால் என்ன தப்பு? இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக ஆக்கி எல்லார் முன்னாடியும் என்னை கேவலப்படுத்துறியா என்று கத்தினார். உஷா அமைதியாக, அப்படியா அத்தை, இதோ பாருங்கள் என்று தன் கையில் இருந்த ஒரு ஃபைலை திறந்தாள். அதில் கடந்த சில வருடங்களாக என் கணவரின் பணத்தில் முகிலன் குடும்பத்திற்கு செய்த மருத்துவ செலவுகளின் பில்கள், நகை வாங்கிய ரசீதுகள், பியூட்டி பார்லர் செலவுகள் அனைத்தும் அடுக்கப்பட்டிருந்தன. என் கணவர் தன் உழைப்பை எல்லாம் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் வாரி இறைத்தார். ஆனால் நீங்கள் அவரை பெற்ற மகனாக பார்க்கவே இல்லை. வெறும் பணமாக்கும் எந்திரமாக பார்த்தீர்கள். சிவங்கியின் திருமணத்திற்கு சேர்த்த பணத்தை கூட விட்டு வைக்காமல் திருடி விட்டீர்களே. இதுதான் நீங்கள் அவருக்கு காட்டிய தாய் அன்பா என்று உஷா உணர்ச்சி வசப்பட்டு கேட்டாள். முகிலனும் சிற்றன்னையும் அவமானத்தால் தலை குனிந்து நின்றனர். உறவினர்கள் அனைவரும் சிற்றன்னையை காரி துப்பாத குறையாக பேசத் தொடங்கினர். சிற்றன்னையின் டெல்லி அக்காவே, கோகிலா, உனக்கு இவ்வளவு பேராசையா? வளர்த்த பையன் தலையில் துண்டை போட்டு உன் மகனை வாழ வைக்க பார்த்தாயா என்று முகத்தில் அடித்தார் போல் கேட்டார். அப்போது உஷா லேசான புன்னகையுடன் கூட்டத்தை பார்த்து சொன்னாள், வந்திருக்கும் விருந்தினர்களே, என் கணவர் அசிங்கப்படுவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இந்த அநீதியை வெளிக்கொண்டு வரத்தான் நான் காத்திருந்தேன். இன்றைய உணவிற்காக நான் ஏற்கனவே வெளியிலிருந்து சிறந்த ஹோட்டல் சமையலுக்கு ஏற்பாடு செய்து விட்டேன். உணவு வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் தயங்காமல் சாப்பிட்டு மணமக்களை வாழ்த்துங்கள். உஷாவின் இந்த சமயோசிதமான செயலையும் தன் கணவனின் கௌரவத்தை காத்த விதத்தையும் கண்ட உறவினர்கள் அனைவரும் வியந்து பாராட்டி பேசத் தொடங்கினர். உஷா பேசி முடித்த சில நிமிடங்களிலேயே அவர் ஆர்டர் செய்திருந்த உணவுகள் சூடாக வாகனத்தில் வந்து சேர்ந்தன. வீட்டின் முற்றத்தில் நறுமணமிக்க விருந்து பரிமாறப்பட்டது. வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் வயிறார உணவருந்திவிட்டு என் பொறுமையையும் நேர்மையையும் மெச்சியதோடு உஷாவின் சமயோசிதமான தைரியத்தையும் தன் கணவனின் கௌரவத்தை காத்த வித்தையையும் மனதார பாராட்டி சென்றனர். எல்லோரும் சென்ற பின் சிவங்கி என் அருகில் வந்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. என் தோளில் சாய்ந்து கொண்டு, அண்ணா, இவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் துரோகத்தையும் எனக்கு தெரியாமல் தனியாகவே தாங்கி கொண்டீர்களா? என் கல்யாண சந்தோஷம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக இத்தனை வேதனையை சுமந்தீர்களா என்று கூறி விம்மி அழுதாள். நான் அவளது தலை கோதி, உன் முகத்தில் சிரிப்பை பார்ப்பதை விட எனக்கு வேறு எதுவும் முக்கியமில்லை சிவங்கி என்று ஆறுதல் கூறினேன். அடுத்த நாள் விடிந்தது. என் தங்கையின் திருமண மண்டபத்தில் மிக கோலாகலமாக எந்த ஒரு குறையுமின்றி தங்கு தடையின்றி நடந்து முடிந்தது. கெட்டி மேல சத்தம் முழங்க அனைவரின் ஆசையோடு சிவங்கியின் கழுத்தில் மாப்பிள்ளை தாலி கட்டினார். அங்கிருந்த உறவினர்களின் வெறுப்பான பார்வையாலும் அவமானத்தாலும் கூனி குறுகி போய் நின்ற சிற்றன்னையும் முகிலனும் அவன் மனைவியும் கல்யாண மண்டபத்தின் ஒரு மூலையிலேயே ஒதுங்கி நின்று கொண்டிருந்தனர். திருமண சடங்குகள் அனைத்தும் சுபமாக முடிந்து மணமக்கள் விடைபெறும் நேரம் வந்தது. அப்போது சிற்றன்னை மெதுவாக என் முன்னால் வந்து நின்றார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. நடுங்கும் கைகளை கூப்பியபடி என் முன்னால் நின்றார். ஹரிஸ், என்னை மன்னிச்சிடுப்பா. நான் பேராசையினாலும் சுயநலத்தினாலும் பெரிய பாவத்தை செய்து விட்டேன். என் சொந்த மகனுக்கு சொந்த காலில் உழைக்க கற்றுக் கொடுக்காமல் உன் வியர்வையிலும் உழைப்பிலும் வாழ பழகி மிக பெரிய தவறு செய்துவிட்டேன். பெற்ற தாய் போல இல்லாவிட்டாலும் உன்னையும் சிவங்கியையும் என் பிள்ளைகளாக நினைக்க நான் தவறிவிட்டேன்பா என்று கதறி அழுதார். முகிலனும் தலை குனிந்தபடி என் அருகில் வந்து, அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க.
இனிமேல் நான் உங்கள் உழைப்பை எதிர்பார்க்க மாட்டேன் என்று தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். நான் சிற்றன்னையை பார்த்து அமைதியாகவும் தீர்க்கமாகவும் சொன்னேன். சிற்றன்னை, உங்களை நாங்கள் மனதார மன்னிக்கிறோம். ஆனால் இனிமேல் நீங்கள் முகிலன் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்குவதுதான் உங்கள் இருவருக்குமே நல்லது. இதுவரை நமக்கு இடையே இருந்த அந்த எல்லைகளற்ற உரிமையும் சலுகையும் இனி இருக்காது. நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் விருந்தினராக எங்கள் வீட்டிற்கு வரலாம். தலைவாழை இலையிட்டு உபசரிப்போம். ஆனால் இனி என் மனைவி, என் குழந்தை, என் குடும்பத்தின் எதிர்காலம் மட்டுமே எனக்கு முதன்மையான பொறுப்பு. அந்த சம்பவம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அன்று முதல் முகிலன் தன் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சொந்தமாக உழைத்து சம்பாதிக்க தொடங்கினான். சிற்றன்னையும் தன் சுயநல போக்கை மாற்றிக்கொண்டு அடக்கமாக வாழ பழகினார். என் தங்கை சிவங்கி தன் புகுந்த வீட்டில் அனைத்து செல்வங்களோடும் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள். உறவுகளை பேணுவதும் அவர்களுக்கு உதவுவதும் நமது கடமைதான். ஆனால் நமது நல்லெண்ணத்தையும் பொறுமையையும் பலவீனமாக கருதி நம் குடும்பத்தின் எதிர்காலத்தை சுரண்டுபவர்களுக்கு தீர்க்கமான எல்லைக்கோடு அமைப்பது மிக மிக அவசியம் என்பதை அந்த சம்பவம் எனக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தது.